கோல்டு அண்ட் சில்வர் பாட்டம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அந்த முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த புல்பேக் முடிஞ்சிருச்சா அல்லது இன்னும் ஒரு பெரிய கிராஷ் வர வாய்ப்பு இருக்கா? இந்த இரண்டு மெட்டல்ஸும் இப்போ உருவாகிற ஸ்ட்ரக்சரை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே பிளான் பண்ண முடியும். இந்த வீடியோவில் கோல்டு அண்ட் சில்வரோட முக்கியமான சப்போர்ட் ஜோன் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அடுத்த மூவ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட், பிடிஎஸ் அப்டேட்டு, கிரிப்டோ அப்டேட்லாம் வரிசையாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் பகிரப்படும் தகவல்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அல்ல. கிரிப்டோ ட்ரேடிங் அதிக ரிஸ்க் கொண்டது. எந்த ட்ரேடுக்கு முன் உங்கள் சொந்த ரிசர்ச்சை செய்யுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட் தான் வச்சுருக்கேன், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4032 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெர் அவுன்ஸு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வர் சார்ட் வச்சுருக்கேன். சில்வர் வந்து பெர் அவுன்ஸ் வந்து $57 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போது இன்னும் வந்து மார்க்கெட்டு பாட்டம் முடிஞ்சிட்டா இல்லை இன்னும் கிராஷ் இருக்கா அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த லெவல்லாம் நோட் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோல்டு சார்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து முக்கியமான லெவல் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பார்ப்போம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1785 ஒரு ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனோட மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் நிற்கிது, ஓகேங்களா? நல்லா பார்க்கணும் நீங்கள். இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா செப்டம்பர் 25, 2023 அங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2.5 வருஷம் ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டை நிற்கிது, ஓகேவா? இப்போது கரண்ட்டாக வந்து சப்போர்ட்டில் ப்ரைஸ் நிற்கிது, கோல்டு ப்ரைஸு. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருக்குது கோல்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2025 அக்டோபர் அந்த சப்போர்ட் வந்து இப்போ சப்போர்ட் எடுக்குது. ரெண்டாவது சப்போர்ட் வந்து இப்போ எடுக்குது ப்ரைஸு. பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் ஜோனில் தான் ப்ரைஸ் நிற்கி, சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் நிற்குது. அதாவது 4 கேண்டில் வந்து சப்போர்ட்லேயே அடித்து நிற்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டில் நிற்கிது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இங்கே ஆக்ட் ஆகுது மார்க்கெட்டு கோல்டுக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனு அப்படின்னா நமக்கு வந்து 3400 கிட்ட இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன், ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து இன்னும் இங்கேருந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13% வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து வருமா வராதான்னு நான் சொல்லலை, பட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் தான் இங்கே சொல்கிறேன். இப்போ என்னுடைய மூவ் வந்து நான் எல்லா அனலைஸும் சொல்லிவிட்டு என்னுடைய ஃபைனல் மூவ் என்னவாக இருக்க போகுதுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மறக்காமல் பாருங்கள். இப்போது இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து 2 சப்போர்ட்டில் நிற்கிது, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு. இப்போ ரெண்டாவது சப்போர்ட் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சப்போர்ட், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சப்போர்ட்டில் இப்போ நிற்கிது. ரெண்டுமே ஒரே இடத்துல மார்க்கெட் வந்து கோயின்சிடென்ட் ஆகுது. 2 சப்போர்ட்டும் ஒரே இடத்துல கோயின்சிடென்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி லிக்விடேஷன் ஜோன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த லிக்விடேஷன் ஜோன் வந்து நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல லிக்விடேஷன் ஜோனில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து லிக்விடேஷன் ஜோன் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு லிக்விடேஷன் ஜோன் இருக்கும் பிலோ சப்போர்ட்டில். அதுக்கப்புறம் இங்கேயும் லிக்விடேஷன் ஜோன் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 இடத்துல, அதாவது இங்கேருந்து இங்கே வரையும் உங்களுக்கு கோல்டுக்கு வந்து லிக்விடேஷன் ஜோன் தான். நெக்ஸ்ட்டு 13% வந்து லிக்விடேஷன் ஜோன் தான். ஸோ இந்த ஜோனுக்கு வருமா அப்படின்றது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ரீட்டைலர் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு இருக்கா, ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கா 1. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் சப்போர்ட் இருக்கா 2. இப்போது 2 சப்போர்ட்டும் ஒரே இடத்த கோயின்சிடென்ட் ஆகிறதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா அப்படின்றது மார்க்கெட் வந்து தெளிவாக காமிக்கிறான். நல்லா கவனிங்க, இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியான்னு மார்க்கெட் வந்து தெளிவாக காமிக்கிறான். அப்போது தெளிவாக காமிக்கும் போது அந்த பிரைட்னஸ் வந்து ரீட்டைலரை கேப்சர் பண்ணும், அதாவது கான்ஃபிடெண்ட்டாக பூஸ்ட் பண்ணும்.
அப்போது ரீட்டெய்லரோட கான்ஃபிடென்ட் பூஸ்ட் பண்ணால் அந்த இடத்துல ரீட்டெய்லர் ஃபெயில்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு எப்படி போக போகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ் வரும் ரீட்டெயிலருக்கு. அதனால் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கூட வரலாம். சரியா? ஒரு பவுன்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த பவுன்ஸு வரலாம், வராமலேயும் போகலாம். நல்லா கவனிங்க, பவுன்ஸ் வரலாம், வராமலேயும் போகலாம். ஒரு இங்கேருந்து பம்ப் வரலாம், வராமலேயும் போகலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே இடத்துல என்ட்ரி இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் ஜோனு ஒரு மாதமாக இந்த சப்போர்ட் ஜோனு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட்டு. அதாவது 4 வீக்லி கேண்டில் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. இங்கேயே வந்து உருண்டுட்டுருக்கு. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஒரு மாதமாக ரீட்டெய்லர் இந்த இடத்த பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது ஒரு மாதமாக ரீட்டெய்லர் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ ரீசன் வருது பாருங்கள். அப்போது மார்க்கெட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுக்குறான். அதனால் மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சப்போர்ட் ஜோனை வந்து மார்க்கெட்டு உடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. நல்லா கவனிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம சில்வரோட சார்ட்டை பார்த்துடலாம். சில்வரும் வீக்லி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வரு 57,000 அவுன்ஸு போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது வந்து சில்வர் என்ன ரீஜனில் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவே போட்டுட்டேன். இந்த கிராஷ் வந்து முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இந்த சில்வர் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி முன்கூட்டியே சொல்லிட்டேன். இது வந்து நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிராஷ் வந்து முன்கூட்டி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், இந்த கோல்டு அண்ட் சில்வர் கிராஷு. ஓகே, அப்புறம் வந்து இந்த சில்வர் சார்ட்டில் ப்ரைஸ் லெவல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு முதல்ல பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு லோ போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு லோ போட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு லோ போட்டிருக்கு. அதாவது லோவர் லோ. ஸோ இந்த இது வரையும் போட்டிருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோனு எங்கே இருக்குது அப்படின்னா சில்வருக்கு இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 48 அவுன்ஸு. ஓகே, $48 பெர் அவுன்ஸு இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இப்போ லோவர் லோ. இப்போ இந்த லோவர் லோன்னு போடுதா. இப்போது இங்கே வந்து சில்வருக்கு வந்து என்ன மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்காக மார்க்கெட் வந்து இங்கே சில்வர் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து லோவர் லோ போட்டுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை வந்து லோவர் கொடுக்குறது அந்த லிக்விடேஷனை வந்து எடுக்கிறதுக்கு தான். மார்க்கெட்டை பொதுவாக வந்து இந்த லிக்விடேஷனை லாங்கான லிக்விடேஷனை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 3 டைம் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாங் லிக்விடேஷன் எடுத்தனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல மாட்டியிருக்காங்க, நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் எங்கே இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னா, இந்த 48 லெவலில் வந்து ஒரு வீக்லி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ரீட்டெய்லரோட என்ட்ரி இருக்கும். ஓகே, நமக்கு ரீட்டெய்லரோட எஜுகேஷனே இந்த ரீடெஸ்ட்டு இப்போ பண்ணிட்டு போகிறது தானே. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அந்த எஜுகேஷன் பாயிண்ட்டு இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல ரீட்டெய்லரோட என்ட்ரி இருக்கும். இந்த என்ட்ரியை அவங்க இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ % என்ட்ரி போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் நினச்சிடலாம் நிறைய பேர் வந்து சில்வரில் அந்த ப்ராஃபிட் எடுத்த மீனிங் வந்து இதுவாக கூட இருக்கலாம். இந்த ரீடெஸ்ட்க்கு அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 90% ப்ராஃபிட், 90-100% ப்ராஃபிட் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராஷு. ஓகே, ஸோ இந்த கிராஷ் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒன்று $100 அப்புறம் கிராஷ் வரும், இல்லைனா $100 பிலோ கிராஷ் வரும்னு சொல்லியிருந்தேன் டெலிகிராமில். அதே மாதிரி $100 மேலே போயிட்டுக்கப்புறம் ஒரு கிராஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய பர்சனல் கைடு பண்ணுறவங்களுக்கும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போது நம்மளுடைய சில்வர் சார்ட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ரீட்டெய்லரோட லிக்விடேஷன் ஜோனை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படின்னா இங்கே கோல்டும் இங்கே சில்வரும் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒரு கிராஷ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபைனல் கிராஷ். ஓகேங்களா? அதாவது இது வந்து இப்போவே வருமா இல்லை பம்ப் ஆகிட்டு வருமா, அது வந்து எனக்கு தெரியாதுங்க. ஆனால் வரும், வந்துட்டு தான் போகும். ஓகேவா?
ஆனால் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வரத்துக்கு என்ன ரீசன்னு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 20% கிராஷ் வந்து சில்வருக்கு வர வாய்ப்புகள் உண்டு. ஓகே, 20% கிராஷ் வந்து சில்வர் வர வாய்ப்பு உண்டு. அது வந்து ஏன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கோல்டுக்கு வந்து மேக்ஸிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து ஒரு 12%, ஒரு 10 to 13% வந்து கிராஷ் வர்றதுக்கு கோல்டுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 to 13% கோல்டுக்கு கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் வரலாம், வராமலே போகலாம். நீங்கள் பவுன்ஸ் பேக் வந்தால் நான் வந்து இங்கே மேலே ரிவர்ஸ் வரும்போது எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் எங்கே ரிவர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படி பவுன்ஸ் பேக் வரலைன்னா இங்கேருந்தே மார்க்கெட் வந்து கீழே போகும். இப்போது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் வருதா வரலைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கீழே மார்க்கெட் வந்து அனதர் ஒரு கிராஷ் இருக்கிறது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதனால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒன்ஸ் மேலே போச்சுன்னா எந்த இடத்துல திரும்புதோ அந்த இடத்துல வந்து நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து கிராஷ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். ஓகேவா? வெயிட் பண்ணலாம். சரிங்களா? என்னுடைய ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட்டு கோல்டுக்கு வந்து 10 to 13% கிராஷ் வரதுக்கு கோல்டுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில்வருக்கு வந்து 20% கிராஷ் வந்து வரத்துக்கு, ஃபைனல் கிராஷாக வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபைனல் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து இதுதான், சில்வர் அண்டு கோல்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, சில்வர் அண்டு கோல்டு ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? நான் அதே மறுபடியும் நான் திரும்ப சொல்கிறேன், சில்வர் அண்டு கோல்டு ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் வந்து எதனா கைடு, கரெக்ட் என்ட்ரி அந்த மாதிரி உங்களுக்கு நான் கைட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து டெலகிராம், யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், கைடு எடுத்துங்க. கரெக்டான என்ட்ரி எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ்? இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எஜுகேஷன் இருந்ததுன்னா நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு எஜுகேஷனாக நீங்கள் வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களுடைய மணி, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர், ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பல கிரிப்டோ அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.